அன்புள்ள சகோதர சகோதரிகள் உங்கள் அனைவருக்கும் எனது காலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்றைய நற்செய்தியில் இயேசு நம் அனைவரையும் எச்சரிக்கிறார். உலகத்தில் பலவிதமான குரல்கள் ஒலிக்கிறது, சத்தம் கேட்கிறது. நாம் உலகத்தில் வாழும்போது சத்தம் இல்லாமல் வாழ்வதில்லை. நம்முடைய சுத்தி சத்தம் இருக்கு. ஆகவே அழகை நம்மை சோதிக்கும், அழகையோட குரலும் கேட்கும், கடவுளுடைய குரலும் கேட்கும். ஆகவே நாம் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். யாருடைய குரலை நாம் கேட்கின்றோம் என்று அந்த காலத்துல ஆதி ஆகமத்துல ஆதாம் சாத்தானின் குரலை கேட்டார். சாத்தானின் குரலை கேட்டு பாவம் செய்தார். இன்றும் சாத்தானோட குரல் பல விதத்தில் பல ரூபத்தில் ஒலிக்கின்றது. நாம் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். சாத்தானோட குரல் என்ன நோக்கம்? என்னது? நம்மை கடவுள்கிட்ட இருந்து பிரிக்கிறது. கடவுள்கிட்ட இருந்து பிரித்து அதனுடைய கெட்ட வழியில், தீய வழியில் நம்மை கொண்டு போறது. இயேசுக்கும் இந்த பிரச்சனை இருந்திருக்கு. இயேசுக்கும் பாலைவனத்துல 40 நாள் சோதிக்கப்படும் போது இயேசுவும் இந்த சாத்தானோட குரலும் கேட்டார், கடவுளுடைய குரலையும் கேட்டார். ஆனால் இயேசு இறை வார்த்தையில் ஊன்றி இருந்ததால், இறைவனோடு அணுக்கமான ஒரு உறவு கொண்டதால் இந்த சாத்தானுடைய குரலை கேட்கவில்லை. அதிலிருந்து மீண்டு வந்தார். அன்புள்ள சகோதர சகோதரி தான் நம்முடைய வாழ்க்கை. அன்றாட வாழ்க்கையில நாம் இதான் எதிர்நோக்கிறோம். பலவிதமான குரல், பலவிதமான மக்கள் நம்ம கிட்ட பேசுவாங்க, பலவிதமான யோசனைகளை சொல்லுவாங்க, பலவிதமான சோதனைகள் நம்ம வாழ்க்கையில வரும். வேலை இடத்துலயும் சரி, வீட்லயும் சரி, எல்லா இடத்துலயும். இதெல்லாம் மீண்டு நாம் வெற்றி அடைய, இயேசுவோடு பயணம் செய்ய வேண்டுமென்றால் இறை வார்த்தை ரொம்ப முக்கியம். மனதை இறைவன் பால் செலுத்த வேண்டும். நாம் மனதை இறைவன் பால் செலுத்தி ஜபத்தில் ஈடுபட்டு இறைவனை நினைத்தால் இந்த சாத்தான் நம்ம ஒண்ணு செய்யாது. ஒண்ணு செய்ய முடியாது. இதற்காக மன்றாடுவோம். ஆண்டவர் நம் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.